பாத பூஜை பண்றோம். எதுக்கு பண்றோம் பாத பூஜை? உங்களுக்கு அவங்க நம்மள மனுஷன் தானே, அவங்கள்ட்ட ஏன் உங்களுக்கு பாத பூஜை பண்றோம்? யாரு பேசுறவங்க யாரா இருந்தாலும் உள்ளார சொல்லுங்க, பேச சொல்லுங்க. கொஞ்ச நேரம் இருந்தாலும் எனக்கு பேச முடியும். அப்ப இந்த சாது சாமியார்னு சொல்றாங்கல்ல, இவங்களை கூப்பிட்டு நம்ம பாத பூஜை பண்ணி அவங்க நமஸ்காரம் பண்ணி அவங்க திடீர் கூப்பிடுவாங்க. திடீர் அவங்க கூப்பிடுவாங்க. உங்களுக்கு எல்லாம் பாத பூஜை பண்ணதுக்கு பண்ணாயிடுவாங்க. நாங்க இவங்களே அகத்தியர் ஆயிடுவாங்க. இவங்க 2 பேரும் அகத்தியர் ஆயிடுவாங்க. ஒரு 2 செகண்ட்ல அகத்தியர் ஆயிடுவாங்க. அப்ப நீங்க அவங்க பாத பூஜை பண்ணுங்க. அவங்க உள்ளார எப்படிலாம் இருந்தாலும் தெரியாது, இந்த நேரத்தில் அகத்தியர் ஆயிடுவாங்க 2 பேருமே. அது 2 பேருக்காக காலை விழுந்துட்டு உங்களுக்கு எல்லா விசேஷமும் கூட இந்த குழந்தைலாம் நல்லா பேசுவான், எல்லாம் சீக்கிரம் நல்லபடியாக நடக்கும். சரியா? அப்ப ஏன் உங்களுக்கு பண்றோம்? அது ஒரு கேள்வி இருக்குல்ல, ஏன் பண்ணணும் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தா, முருகப்பெருமான் வந்து ஔவையார்ட்ட கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க? ஏன் இந்த மாதிரி ஒரு கேள்வி நம்ம கேட்கற மாதிரி கேட்கறாங்க. பெரிதுங்கிறீங்க, உலகத்துல எது பெருசுன்னு கேட்கறாங்க. யார்கிட்ட? முருகப்பெருமான் வந்து ஔவையார்ட்ட கேட்கறாங்க. உலகத்துல பெருசு எது? இப்போ நம்ம உங்களுக்கு பெருசு காலம் கொடுத்துக்கிறோம்னா அப்போ பெருசு எதுன்னு அவர் கேட்கறாரு. யாரு? முருகப்பெருமான் வந்து ஔவையார்ட்ட சொல்லியே இருக்கிறார். அதுக்கு ஔவையார் என்ன சொல்றாங்க? பெரிது இந்த பூனம் பெரிதுங்கிறாங்க. அப்பனா பூனம் என்னன்னா இந்த உலகமே பெருசுங்கிறாங்க. அப்ப முருகன் இந்த உலகம் தான் பெருசா? இல்ல, இந்த உலகத்தை படைச்சது யாரு? பிரம்மா. அப்ப பிரம்மா தான் பெரியவர் அப்படிங்கிற சொல்றாங்க. பிரம்மா பெரியவர் அப்படிங்கிற. அப்ப பிரம்மா தான் பெரியவர், மறுபடியும் முருகங்கிறார். இல்ல பிரம்மா இல்ல, பிரம்மா வந்து யார்கிட்ட வந்தவர்? பெருமாளுடைய துப்புள் பொருளில் வந்தவர். அதனால அப்ப யார் பெரியவர்? பெருமாள் தான் பெரியவரா அப்படி மறுபடியும் இருக்கிறார். அப்ப என்ன சொல்றாரு மறுபடியும் முருகன்? அவர் இல்ல பெருமாள் இல்ல, அப்ப யார் தான் பெரியவர்? பெருமாளே வந்து கடல்ல பள்ளி கொண்டு இருக்காரு. அப்ப இந்த கடல் தான் பெருசா அப்படின்னு அம்மா சொல்றாங்க. கடல் பெருசான்னு சொல்றாங்க. கடல் தான் பெருசுங்க. முருகன் மறுபடியும் இருக்கிறார். இந்த கடல் தான் பெருசா அப்படிங்கிறாங்க. இல்ல, அந்த கடல் எங்க இருக்கு? பூமியில, அகத்தியோட வயிற்றுல இருக்கு. நினைச்சா அப்படி வயிற்றுல குடிச்சிட்டாரு. கடலை குடிச்சாரா இல்லையா? அப்ப அகத்தியர் தான் பெருசு அப்படிங்கிறாரு. அப்புறம் முருகன் மறுபடியும் அகத்தியர் தான் பெருசுங்கிறியா? இல்ல, அகத்தியர் இல்ல. அகத்தியர் வந்து எதுல இருந்தாரு? குடம், மண்ணுல தோணுது. இதுல கலசத்துல கையில வச்சுட்டு கலசத்துல வந்தவர் தான். அதனால கும்பமுனின்னு சொல்றாங்க. கும்பத்துல வந்தவர், கும்பத்துல உருவானவர், சிவம்பா உருவானவர் தான் அகத்தியர். அப்ப கும்பம் தான் பெருசா? ஏன்னா கும்பத்துல தானே இருக்கு. அப்ப கும்பம் தான் பெருசா அப்படின்னு கேட்கறாங்க. அப்படின்னு சொல்றாரு. கேட்கும்போது முருகன் மறுபடியும் கும்பம் தான் பெருசா அப்படின்னு அகத்தியர் கேட்கறாங்க. ஔவையார் இல்ல, கும்பம் கிடையாது, கும்பம் வந்து மண்ணால தான் ஆனது. அப்ப மண்ணு தான் பெருசு அப்படிங்கிறாங்க. அப்ப மண்ணு தான் பெருசுங்கிறியா? இல்ல, இந்த மண்ணு வந்து பூமியில தான் இருக்கு. அப்ப பூமி தான் பெருசுங்கிறியா? இல்லையே, பூமியும் பெருசு இல்ல. அப்ப யார் பெருசு? பூமியை வந்து ஆதிசேஷன்ங்கிற பாம்பு தாங்கிட்டு இருக்கு. அது வந்து எத்தனை தலை இருக்கு? 100 தலை இருக்கான். இந்த பூமியை தாங்குற ஆதிசேஷன் பாம்பு, அதுல ஒரு தலையில தாங்கிட்டு இருக்கான். அப்ப பூமி பெருசா ஆதிசேஷன் பெருசா? அப்ப ஆதிசேஷன் பெருசா அப்படின்னு மறுபடியும் முருகன் கேட்கிறாரு. இல்ல, ஆதிசேஷன் பெருசு இல்ல. ஆதிசேஷன் என்ன பண்றாரு? பார்வதி இருக்காங்கல்ல, யாரு? சிவபெருமானுடைய மனைவி. அவங்க என்ன பண்றாங்க? சுண்டுவரில் மோதிரம் போட்டுருக்காங்க. யார? ஆதிசேஷன். அப்ப ஆதிசேஷன் தான் பெருசா அப்படின்னா? இல்ல, சுண்டுவரில் போடுறோம். அப்ப பார்வதி தான் பெருசா அப்படி மறுபடியும் கேள்வி யார் கேட்கறாங்க? அப்ப அந்த பார்வதி தான் பெருசா அப்படின்னா? இல்ல, பார்வதி இந்த பெருசு இல்ல. பார்வதிக்கு வந்து உடம்பு கொடுத்து பாதி உடம்பு கொடுத்துருக்கா சிவபெருமான். அப்ப யாரு பெருசு? சிவபெருமான் பெருசா? அப்ப மறுபடியும் கேட்கிறாரு. இல்லையே, சிவபெருமானும் பெருசு இல்லையே அப்படிங்கிறாரு. யாரு சொல்றாரு? அப்ப யாருதான் பெருசு அப்படின்னு கேட்கும்போது சிவபெருமான் என்ன பண்றாராம்? சிவபெருமான் அவர் எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரி சாது சாமி இருக்காங்கல்ல, உள்ள எதுவுமே இல்லாம கண்ணங்கவலை இல்லாம மனசுல சுத்தமா இருந்தவர். இந்த அங்கேயே அறிஞ்சிட்டாலே அவங்க ஆட்டோமேட்டிக்கா ஆயிடுவாங்க, இந்த தன்மையில வந்துருவாங்க. இப்படி இருக்கா யாரு இருக்காங்க? பற்றற்று யாரு இருக்காங்களோ, அடுத்தவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்களோ, சாது சாமியார் அவங்களுடைய உள்ளத்துல இருக்காங்க. யாரு? சிவபெருமான் உள்ளத்துல இருக்காங்க. அப்ப இவங்க பாத பூஜை பண்ணும்போது யார் மகிழ்வா? இவங்க மறுபடியும் மகிழ்வாங்களா? இவங்க உள்ள யாரு இருக்கா? அதனால எதோ பெருசு உலகத்திலேயே சாது சாமியோட இதயம் தான் பெருசா. அப்ப அவங்க இதே மகிழ மாதிரி நடந்துக்கிட்டோம்னா சிவபெருமானோட ஆசி பெறலாம். சிவபெருமான ஆசி மட்டும் தான் பெறலாமா? இந்த உலகத்தை எத்தனை பெருசு சொன்னோமா இல்லையா? அவ்வளவு ஆசையும் பெறலாமா இல்லையா? அதனாலதான் அதன் பொருட்டு இவங்க இன்னைக்கு பாத பூஜை பண்ணி இந்த 5 செகண்ட்லயே அவங்க அகத்தியர் ஆயிடுவாங்க. அது உலகத்திலே யாருக்கு பெருசு? சாது சாமியான ஒரு பெருசு. வந்துட்டு ரிசல்ட் வந்துட்டுமா? அதனாலதான் உங்களுக்கு பாத பூஜை பண்ணி நம்ம நமஸ்காரம் பண்ணி அவங்க இந்த நேரத்தை அகத்தியரா ஆயிடும். அகத்தியோட தண்ணி அவங்களுக்குள்ள வந்துடும். அந்த அருள் அள்ளி வீசுவாங்க, திரும்பியா கொடுப்பாங்க. அதை வாங்கி நல்லா நேரம் விட்டுக்குங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா பலனும் கிடைக்கும். உலகத்தை எல்லா பெருசும் உங்களுக்கு கிடைக்கும். அதான அர்த்தம் இருக்கு. உலகத்தை எல்லா பெருசையும் நீங்க வாங்கலாம் வாழ்க்கையில். அப்படியா? அதுக்காக தான் உங்களுக்கு பாத பூஜை பண்ண போறோம். அதனால கொஞ்சம் தயவு செய்து அந்த பாத பூஜையை பார்த்து அதுக்கப்புறம் தெரியும் உங்களுக்கு வந்து விட்டுவாங்க. எங்கேயே இருங்க.